தேசிய பூங்காவில் உள்ள பிளாக் பக் எனும் வெளிமான் என்ற விலங்கினத்தின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த விலங்கினத்தின் எண்ணிக்கை உயர்ந்தது வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்போதும் பரபரப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் நம் சென்னை நகரின் மத்தியில் அமைதியான அழகான ஒரு தேசிய பூங்கா இருப்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் மான், நரி என 14 வகையான பாலூட்டிகள், 130 வகையான பறவைகள் மற்றும் 60 வகையான பட்டாம்பூச்சிகள் பாதுகாப்பாக வாழ்ந்து வருகின்றன. இந்த தேசிய பூங்காவை ஒட்டிய ஆளுநர் மாளிகை மற்றும் IIT வளாகங்கள் இன்றும் பசுமை மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. இங்கு ஒரு காலத்தில் பிளாக் பக் என்று சொல்லக்கூடிய வெளிமான்கள் அதிக அளவில் காணப்பட்டது. ஆனால் கடந்த 2006ஆம் ஆண்டு IIT நிர்வாகத்தினர் மேற்கொண்ட கணக்கெடுப்பில் வெளிமான்களின் எண்ணிக்கை 12ஆக குறைந்தது தெரிய வந்தது. புல்வெளி இல்லாததுனால பிளாக் பக்குடைய நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இன்னொரு காரணம் என்னென்னா, மான் இப்பொழுது எல்லா விதமான ஆகாரமும் சாப்பிடுது. நம்ம போடுற வேஸ்ட்டு, கிச்சனில் வர்ற வேஸ்ட்டு, வெளியில் போடுற காய்கறிகள், சாதம் எல்லாத்தையுமே அது சாப்பிடுது. ஆனால் பிளாக் பக் எந்த காரணம் கொண்டும் புல் தவிர வேறு எதையும் சாப்பிடாது. ஒரு சில சிறிய தாவரங்களை சாப்பிடக்கூடுமே தவிர எந்த காரணம் கொண்டும் குப்பையில் மேயாது. ஸோ இந்த காரணங்களால் நாளடைவில் அங்கே இருந்த பிளாக் பக் எண்ணிக்கை குறைந்து 2006 வெறும் 12 விலங்குகள் இருக்கிறதாக கருத்து நாங்கள் முதலாக கண்டுபிடிச்சோம். பார்ப்பதற்கு மான் போல் இருந்தாலும் இவை மான் வகையைச் சேர்ந்தவை அல்ல. ஆன்டிலோப் எனும் இரளை வகையைச் சேர்ந்தவை இந்த வெளிமான். ஒரு காலத்தில் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவியிருந்த இந்த வெளிமான் தற்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. தமிழகத்தில் கோடியக்கரை மற்றும் கிண்டி தேசிய பூங்காவில் இவை காணப்படுகின்றன. திறந்த புல்வெளிகளில் மட்டுமே வாழ பழகிய இவை காலப்போக்கில் அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது. இவற்றை காக்க வேண்டி கிண்டி தேசிய பூங்கா மற்றும் IIT வளாகத்தில் புல்வெளிகள் பாதுகாக்கப்பட்டதை தொடர்ந்து அவற்றின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. என்னன்னா, இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். நம்ம இந்தியாவில் பார்த்தாலே இது ஷெட்யூல்டு 1 ஸ்பீசிஸ். ஸோ இது பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் நம்ம பண்ணலாம். இது நேச்சுரல் ஹாபிடேட்டில் இது பாப்புலேஷன் குறைஞ்சாலும் நம்ம இந்த ஸ்பீசிஸ் நம்ம கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அந்த பாப்புலேஷன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம அங்கே கொண்டு போய் அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பல வழிகளிலும் மாசுபட்டுள்ள சென்னையின் மையப்பகுதியில் உள்ள காடு செழிப்பாக இருப்பதை வெளிமான்களின் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதன் மூலம் அறிய முடிகிறது. அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் முதலாவது இடத்தில் உள்ளது இந்த ஆன்டிலோப் வகையைச் சேர்ந்த பிளாக் பக் என்கின்ற உயிரினத்தின் நிலை. கடந்த 2006ஆம் ஆண்டு கிண்டி தேசிய பூங்காவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிந்துவிடும் என்கின்ற நிலையில் இருந்த இந்த உயிரினத்தின் தற்போதைய எண்ணிக்கை என்பது அதிகமாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள விலங்கியல் ஆர்வலர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஆனந்த்.